திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்ற வேண்டும் என மத கலவரம் ஏற்படுத்த முயற்சி செய்பவர்களை இந்து மக்களை ஒதுக்கியதாக அரசியல் தலைவர்கள், ஆன்மீக பெரியவர்கள் உட்பட பல்வேறு தரப்பினரும் கூறியுள்ளனர். பாஜகவினர் கடவுளை பிளவாத அரசியலுக்கு மட்டுமே பயன்படுத்துவதாகவும் கூறப்பட்டுள்ளது. காலங்காலமாக எந்த இடத்தில் தீபம் ஏற்றப்பட்டதோ அந்த இடத்தில் தீபம் ஏற்றப்படுவதிலே இதுவரை யாரும் ஆட்சேபனை தெரிவித்ததாக வரலாறு கிடையாது. இதை இந்து இஸ்லாமியர் அவர் இவர் என்றெல்லாம் பிரித்து பார்க்க வேண்டிய தேவையில்லை. ஒரே நிலை. எந்த இடத்துல இத்தனை காலமாக திருவண்ணாமலையில் எந்த இடத்தில் தீபம் ஏற்றப்படுகிறதோ அங்கே தான் ஏற்றப்பட வேண்டும். திருப்பரங்குன்றத்தில் எங்கே தீபம் ஏற்றப்படுகிறதோ அங்கே தான் தீபம் ஏற்றப்பட வேண்டும். அதை மாற்றி ஏற்கனவே ஒரு முறை நீதிமன்றம் சென்று நீதிமன்றம் தீர்ப்பை தந்து விட்டது. திருப்பி எதற்காக தீபம் ஏற்றுவதற்கென்று குறிக்கப்பட்ட நேரத்தை தாண்டி ஒரு ஜட்ஜி சொல்கிறாருன்னு போய் நான் தீபத்தை ஏற்ற போகிறேன்னு சொன்னால், அடுத்த நாள் போய் ஏற்ற போகிறேன்னு சொன்னால், அப்போ உண்மையிலேயே அவர்களுக்கு மத நம்பிக்கை கிடையாது, கடவுள் மேலே மரியாதை கிடையாது, முருக கடவுள் மேல் மரியாதை கிடையாது. அதனால தான் அங்கே போய் ஜெய் ஸ்ரீராமன்னு பாரத் மாதா ஜெயன்னு அங்கே போய் முழக்கம் எழுப்புகிறாங்க. முருகன் பேரை சொல்லி ஏதாவது முழக்கம் எழுப்புனாங்களா நம்ம பார்க்கலையே. எனவே இவர்கள் முழுக்க இதை வச்சு அரசியல் பண்ணுவதற்காக செய்கிறார்கள், மக்களை பிளவுபடுத்த பார்க்கிறார்கள். தமிழ்நாட்டில் அதுக்கு இடம் கொடுக்க மாட்டார்கள். அதுதான் இன்றைக்கி திருப்பரங்குன்றத்தில் இவங்களெல்லாம் கைது செய்யும் போது மக்கள்லாம் கை தட்டி வரவேற்றிருக்கார்கள். அதுலேருந்தே தெரியுது. மெட்ரோ ரயில் வருவதை ஒன்றிய அரசு மறுக்கிறது. நமக்கான நன்மைகள் மறுக்கப்படுகின்றன. நமக்கான மருத்துவமனை திறக்கப்படவில்லை. விளக்கேற்றுவதில் எந்த சிக்கலும் இல்லை. எந்த இடத்தில் விளக்கேற்றுவது என்பதற்காக ஒரு கலவரத்தை உருவாக்குவீர்கள். ஆனால் அவர்கள் நாட்டின் எதிரிகள், மக்களின் எதிரிகள் என்பதை இந்து மக்களே உணர்ந்து கொள்ளுங்கள். நீங்களே அவர்களுக்கு பாடம் புகட்டுங்கள். கோர்ட் அவமதிப்பு என்று சொல்லி நீதிபதி கொக்கரிக்கிறார். இப்போ அவருடைய கையில் அந்த அதிகாரம் இருக்கிறது. அதே அதிகாரம் 3ஆம் தேதி மாலை சொல்லப்போனால் இரவு வரைக்கும் தமிழ்நாடு அரசினுடைய கையில் இருந்தது. ஒரே ஒரு ஆர்டர் போட்டிருந்தால் அங்கே இருக்கக்கூடிய காவிகள், இன்னும் சொல்லப்போனால் பிஜேபி, ஆர்எஸ்எஸ், சங் பரிவார கூட்டங்கள் அத்தனை பேரையும் ஓட விரட்டியிருக்க முடியும். ஆனால் தமிழ்நாடு அரசு அதை செய்யவில்லை. நான் பாரதிய ஜனதாவுக்கு பணிவோடு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இனிமேல் அணிகளுக்கான ஒரு கூட்டம் நடத்தும் போது நீதிபதிகள் அணி என்ற ஒரு அணியை நீங்கள் வைத்துக் கொள்வது சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஆமாம், ஒரு வகையில் மற்ற இந்த கட்சிக்கு நீதிபதி கூட்டம்லாம் கிடையாது. இருக்கிற கூட்டத்தில் அதிகமான நீதிபதி கூட்டம் உங்கள்கிட்ட தான் இருக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.